ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 47 நான் வாசிக்கிறேன். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவனை குறித்த அவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள் அப்படியே இயேசு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறான். எப்படி? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அவன் அந்த அளவு ஆண்டவருக்கு பிரியமாய் நன்மை செய்கிறவனா உண்மையுள்ளவனாய் இருக்கிறபடியினால் அந்த கூட்டத்திலே இயேசு பாராட்டுகிறார். அதே நேரத்தில் இயேசுடைய இன்னொரு பாவத்தை பார்க்கலாம். யாரையுமே கூட்டத்தின் மத்தியிலே பிளேம் பண்ண மாட்டார், குற்றச்சாட்ட மாட்டார், மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார், குறை சொல்ல மாட்டார். அவருடைய தவறுகள் இவ இப்படிப்பட்ட ஆளுண்டு அப்படிப்பட்டவர்கள் நேரடியாக சந்தித்து கரெக்ட் பண்ணுவார். சமாரியா ஸ்திரியை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக வேதம் சொல்லுகிறது, என்னமாய் சகை வீட்டுக்கு இயேசுவே போகும் பொழுது அங்கு போகிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்காகிறது. நாம் எப்படி கூட்டத்தின் மத்தியில தான் நாம் குற்றம் கண்டுபிடித்து அவர்களை குறை சொல்லுவோம், பாராட்ட மாட்டோம். இப்படிப்பட்ட நாட்களில் தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுடைய இருதயம் பாருங்கள், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று பாராட்டுகிறான். ஒரு காற்றிற்குள்ளே ஒரு யானையும் யானைக்குட்டியும் வாழ்ந்து கொண்டிருந்தது. யானைக்குட்டி பார்ப்பதற்கு ரொம்ப அழகா, அது ஒயிட் கலராக இருந்ததா, வெள்ளை கலரா. ஆனால் அந்த தாய் யானைக்கு கண்ணு தெரியாது. இந்த குட்டி தான் ஆகாரத்தை சேகரித்து கொண்டு கொடுத்து அப்படி பிழைப்பை நடத்தும் பொழுது ஒரு நாள் அந்த குட்டி யானை ஆகாரத்திற்கு தேடி போகும்பொழுது ஒரு மனிதன் அங்கு வழி தப்பி திரிவதை பார்த்து, எங்கு போனோம், காட்டு விட்டு நான் வெளியே போன வழி தரலன்னு அந்த மனுஷன் சொன்ன உடனே, நீ இங்கே இரு, நான் என் தாய் யானைக்கு என்னுடைய அம்மாவுக்கு உணவு கொடுத்துட்டு நான் வந்து உன்னை காட்டை விட்டு வெளியே விட்டுருந்தேங்குது. சரின்னு அவன் நின்றுட்டு இருக்கிறான். இந்த குட்டி யானையும் ஆகாரத்தை சேமித்து தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்துட்டு சொல்லுது, அம்மா இந்த மாதிரி ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறாப்புல, வழி தெரியல, நான் காட்டை விட்டு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துருந்தேன். தாய் யானை வான் பண்ணுது, நோனோ அவங்கெல்லாம் பொல்லாதவங்க, அதெல்லாம் கொண்டு செய்யாத, நமக்கு ஆபத்து வர வைக்குங்க. இந்த குட்டி யானைக்கோ அந்த மனசை கேட்கல, நேராக கொண்டு போய் அந்த மனுஷனை காட்டுக்கு வெளியே விட்டுட்டு வந்துருச்சு. அவனை நன்றி சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் 2 நாள் கழிச்சு பார்த்தா சேவகர் எல்லாம் வந்து அரசன் ஆட்களை அனுப்பி இந்த குட்டி யானை பிடிச்சிட்டு போயிட்டான். ஏன்னா பார்க்க வெள்ளை கலராக அழகா இருந்துச்சு. தாயான அழுதுச்சு, நான் சொல்றதை நீ கேட்கலேன்ட்டு. குட்டியான அரசன் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்குது, அது அழுதுகிட்டே இருக்குது. ஏன் அழுறான்னு சொல்லி அரசன் கேட்கிறாரு. சொல்லுது, எங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, நான் தான் ஆகாரம் டெய்லி அங்கங்க போய் சேகரித்து கொண்டு கொடுப்பேன். எங்க அம்மா இன்னைக்கு ஆகாரம் எல்லாமே செத்து போயிடுவாங்க. உடனே அரசன் என்ன பண்றான், தாயானையும் வச்சு பராமரிக்கிறான். அப்போ அந்த குட்டியான மீண்டுமா ராஜாட்ட பார்த்து சொல்லுது, எங்க அம்மா சொன்னாங்க மனுஷங்கள்லாம் பொல்லாதவங்க, ஆனா இந்த மாதிரி தான் என்னை பிடிச்சிட்டு போயிட்டது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி அழகா இங்க வச்சு எங்களை பராமரிக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவுடைய குட்டி மகள் சொன்னாலாம், அந்த யானைக்குட்டியை தட்டி கொடுத்துட்டு, உன்னை காமிச்சு கொடுத்த அந்த மனுஷன் பொல்லாத மனுஷன்தான், ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது, அவங்க ராஜாவா இருந்தாலும் இறக்கம் உள்ளவங்க, அதனாலதான் அவங்க அம்மாவையும் பராமரிக்கிறாங்க, இறக்கம் உள்ளவங்களும் நாட்டில் இருக்கிறாங்க, அது நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதுதான் உண்மை. நாங்கள் சில நேரத்தில் நம்ம மொத்தமா மதிப்பீடு பண்ணிடுவோம். அவங்க குடும்பமே அப்படிதான், இல்ல அவங்களே அப்படிதான், இந்த கூட்டமே அப்படிதான். நோ, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். நம்ம யாரையும் அப்படி தவறாக மதிப்பீடு செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறதில்ல. அப்படி பார்ப்பார் ஆண்டவர். அப்படிப்பட்ட இறுதியும் நம்மை போல இருப்பார் சொன்னால் நம்ம ஒருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. கிருபை நிறைந்தவர். மற்றவர்களை மேன்மையாக பார்ப்போம். மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுப்போம். மட்டம் தட்ட வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். நாம் குற்றவாளியாய் மாறிவிடக்கூடாதே. இன்னைக்கு அந்த சிந்தனையோடு உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனை, இந்த நாளுக்காக தருணத்திற்காக நன்றி. பழைய நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இவங்கெல்லாம் பொல்லாதவங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நாங்களே எங்களுக்குள்ளே முடிவெடுத்து, எங்களுக்குள்ளே நினைத்து, எங்களுக்குள்ளே தீர்மானித்து அப்படியே தான் பார்க்கிறோம். அப்படி அல்ல. எங்கள் கண்களின் பார்வை மாறணும், சிந்தை மாறணும்ப்பா. மற்றவர்களை மேன்மையாய் பார்க்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களை அற்பமா எண்ணாதபடி எங்கள் மூலமா நன்மை உண்டாக நீர் கிருபை பாராட்டுவீராக. அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க அந்த நாள் முழுதும் நடத்தல் இருக்கட்டும், கைட் செய்யற காரியங்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதிகனமாய் உமக்கு செலுத்துகிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மற்றவர்களை மேன்மையாக பார்ப்போம். நல்லவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள், நல்லவைகளும் இருக்கிறது. அவைகளுக்கு நாம் பிரியாரிட்டி கொடுத்து அதை தெரிந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.